என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமாம்மா, இன்னைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தாம்மா வருவேன். ஆனால் நேரம் காலமாக வீட்டுக்கு வந்து சேரணும், என்ன புரியுதா? நான் ஃபோன் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க கூடாது. சரிம்மா, நான் சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வந்தா சரி. ஓகேம்மா, பாய். பாய் செல்லக்குட்டி. ஏட்டி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமா கிளம்பாமல் இருக்கா? அம்மா நான் கிளம்பிட்டு தாம்மா இருந்தேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மேக்கப் பண்ணுறக்கு. சரி மக்களே, சீக்கிரம் போயிட்டு வெள்ளனே வந்துருங்க. சரிம்மா, அண்ணா எங்க? ஆமாம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு கிளம்பிட்டான்டி. அச்சோ, இவன் என்ன பண்ண போகிறானே தெரியலையே. என்ன டீ? ஒன்றும் இல்லைம்மா, அண்ணா எங்கே போனான்னு தெரியலையா, அதான் எப்படி யோசிச்சுட்ருக்கேன். அவன் எங்கே போனால் என்னம்மா, உன்னை பிக்கப் பண்ணுறக்கு வர சொல்லியிருந்தியாம்மா. அவன் வந்துடுவான், நீ முன்னாடி போ, அவனே வருவான். பிக்கப் பண்ணுறக்கா? ஆமாம் டீ, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வந்து பிக்கப் பண்ண சொல்லியாம்மா. ஆமாம், நான் எதுவுமே அவன்கிட்ட சொல்லலம்மா. நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நீ வரையான்னு கேட்டேன். அவன் வரேன்னு சொல்லியிருந்தான், அவ்வளோதாம்மா. நான் பிக்கப் பண்ண சொல்லவே இல்லையே. என்னமோ டீ, போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எனக்கு வருத்தமாக இருக்குடி. ஏட்டி என்னாச்சு? எங்கள் அண்ணாவை நினச்சிதான்டி, நான் பிக்கப் பண்ணுவான்னு சொல்லலை. அவன் வேறு எங்கள் அம்மாட்ட பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தானாம்மா. அதுவும் இல்லாமல் அவன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவானோன்னு பயமாக இருக்குடி. உங்கள் அண்ணாவை பார்த்து நீ ஏண்டி எப்படி பயப்படுற? அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் சரியான பிடிவாதக்காரன். சரி சரி, வா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்னடி ரொம்ப க்ரௌடாக ஒரே சத்தமாக இருக்குது? ஃபங்க்ஷன்னா அப்படி தாண்டே இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஹே 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 ஹே. என்னடி உனக்கு ஹாப்பியாக இருக்கா? நானே இங்கே பயந்துட்டுருக்கேன். எப்போ பார்த்தாலும் பயப்படாதடி, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற. எங்கள் அண்ணனை வர சொல்லியிருக்கேன்ல, அவன் பத்திரமா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான். இங்கே பார்த்தியாடி எவ்வளோ கூட்டம்னு? அங்கே பாருடி, சத்யாவும் வந்திருக்கா. அவள் ஏன்னு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. எனக்கு என்னமோ நீ தான் உன் மனசை போட்டு குழப்பிக்கிறியோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஹே 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 ஹே, தன்னன்னன்னன்னா தன்னன்னன்னன்னா தானன்னன்னன்னன்னன்னன்னன்னா. ஹே 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 गाइस, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஹே 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 ஹே, ஹாப்பி ஃபேர்வெல். பாரு, ஃபேர்வெலுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க, ஜாலியா இருடி. ஹே, ஏன் சத்யா உம்முனே இருக்க? வா, ஏதாவது போய் சாப்பிடலாம். சரி வா. ஏய் சத்யா எங்கே போராடி? அவ எங்கே போனால் நமக்கு என்னடி, நம்ம என்ஜாய் பண்ணலாடி. ஏய் ரொம்ப டென்ஷன் ஆகாதடி, பார்ட்டி கூட சரியாக என்ஜாய் பண்ண முடியல பத்தியா? எனக்கு இத்தனை பிரச்சனையில் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறக்கே முடியலடி. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ பதட்டமாய்க்கிற? சரி வாட்டி, ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா கொஞ்சம் அப்படியே வெளியே நடந்து போகலாம். சரி வா போகலாம். என்னடி ஆச்சு, ஏன் டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸாவது சாப்பிட்லாமா? ஏய் சனா, ஒரு நிமிஷம் நில்லடி. ஏண்டி என்னாச்சு? சத்யா. ஆமாம், அவன் அங்கே நிற்கிறான், இப்போ அதுக்கு என்ன? ஏய் இதாண்டி நல்ல சான்ஸு, அங்கே பாரு. ஏன் சத்யா அப்படி சொல்கிற? அவங்க அண்ணா பண்ணதுக்கு அவகிட்ட போய் சொல்லுவண்டி, அப்போ தான் அவங்க அண்ணாவை கண்ட்ரோல் பண்ணுவா. இல்லைன்னா அவங்க அண்ணா இதே மாதிரி தான் ஏதாவது வம்பு பண்ணிகிட்டே இருப்பா. ஏய் அதுக்கு அவள் என்னடி பண்ணுவா? அவகிட்ட போய் நம்ம என்னடி சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ பார். சிஸ்டர். சொல்லுங்க. நான் உங்களை கூப்பிடல, அவங்கள கூப்பிட்டேன். என்னாச்சு சத்யா? உங்கள் பிரதரு என்னை எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் என்னால் எங்கேயும் போக முடியல, கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களாவது அவருக்கு ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சத்யா, அவளே அவங்க அண்ணனை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கா. அதனால் நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமாம் சத்யா, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் அண்ணாவை எங்களால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் சத்யா. என்ன நானா? சத்யா, எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறது சரின்னு தோணுது சத்யா. ஏன்டி அப்படி சொல்கிற? ஆமாம், அவங்க தங்கச்சியே பாரு, அவளே பயந்துட்டு தான் இருக்கா போல இருக்கு. ஆமாம், அதனால தான் சொல்கிறோம். சத்யா சொல்லுங்க. அவங்க அண்ணன் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரா சத்யா? ஆமாங்க, ரோட்டில் போகும்போதும் வந்துடுறாரு, வீட்டில் படிக்கும்போதும் வந்துடுறாரு. அவள் சொல்கிறது கரெக்டு தான், அவர் என் வீட்டுக்கே வந்துட்டார். இப்போ அவன் படிக்க காலேஜ் போகிறது இல்லையா? இல்லைங்க, ஈவினிங் தான் வராரு. இப்போ என்னடி பண்ணுறது? உங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. அதை தானடி நான் முதலே சொன்னேன், எங்கள் அண்ணன் கொஞ்சம் பிடிவாதக்காரன்னு. சரி நம்ம போய் வெளியே பேசலாம், இங்கே எதுவும் பேச வேண்டாம். ஏன் சத்யா இப்போ என்ன பண்ணலான் இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு போகலான் இருக்கேன். சத்யா நீங்கள் எப்படி போகிறீங்க? நான் ரக்ஷிதாவோட அண்ணா வர சொல்லியிருக்கேன், அவர் வந்தோன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். நிஜமாவுமா? ஆமாம்.
இல்லை, சும்மா தான் கேட்டேன். சத்யா, சத்யா உன்னதா? சத்யா உனக்கு காது கேக்குதா இல்லையா? அண்ணா ஏன் சுஜி? அண்ணா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு? நீ இந்த மாதிரி நடந்துட்டா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க தானா? இன்னும் எதுக்குமா தப்பா நினைக்கணும்? நான் தானே அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். கூப்பிட அவங்கள. சத்யா இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லு சோஜி. சத்யா நீங்கள் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாத வரைக்கும் எங்கள் அண்ணன் உங்களை இப்படி துரத்திக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது எடுத்து சொல்லணும். உங்கள் மனசில் என்ன தோணுதோ சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சோஜி. சுஜி என்னாச்சு? பயப்படாதீங்க சத்யா, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிப்பாங்க? அதை அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். என்னடா இது இத்தனை நேரம் இருந்த தைரியம் இப்போ அவளை பார்த்தோன்னே வரமாட்டேங்குது. என்ன எனக்கு ஒரே படப்படான்னு வருது. பேசுறதுக்கு வார்த்தையே வரல. நான் என்ன சொல்கிறது? சொல்லு சத்யா. நீங்கள் ஏன் ரொம்ப ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னோட முடிவை நான் மெதுவாக சொல்கிறேனே. என்னது நான் டார்ச்சர் பண்ணுறேனா? ஒன்றும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை பிடிக்கலன்னு சொல்லணும், இல்லை வேற ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அப்போ உன் பின்னாடியே வராமல் என்ன பண்ணுவாங்களா? கொஞ்சம் எனக்கு டைம் தரீங்களா? இப்போதைக்கு எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால தான். அதான் நீ படிக்கும்போதே நான் சொன்னேன்ல, ஃபேர்வெல் டேக்கு நான் வருவேன் கண்டிப்பாக, அப்போ உங்ககிட்ட பேசுவேன்னு. அதுக்கும் இதுக்கு 1 வீக் தான் டிஃப்ரெண்ட். அதுக்குள்ளே என்னோட முடிவை நான் சொல்ல முடியுமா? அந்த 1 வீக்குள்ளே உன்னோட யோசிக்க முடியலையா? இல்லை, அப்படின்னா நான் கிளம்புறேன்னு அர்த்தம். நில்லு. அப்படியெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது பதில் சொல்லாமல். இப்போ உங்களுக்கு பதில் கண்டிப்பாக வேணுமா? ஆமாம். இவ்வளோ அடம் பிடிச்சிங்கன்னா என்னோட பதில் எப்போவுமே இல்லை தான். என்றைக்குமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொறுமை தேவை. அப்போ எனக்கு பொறுமை இல்லைங்கிறியா? உண்மையாலுமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறதா இருந்தா எனக்காக வெயிட் பண்ணுங்கள். சத்யா ஒரு நிமிஷம். அட அவ என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க முடியலையே. என்னாச்சு சத்யா? ஒன்றும் ஆகலைங்க, நான் கிளம்புறோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. என்ன சத்யா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை ரக்ஷி. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம், உங்கள் அண்ணா இங்கே ஏன் வரல? எங்கள் அண்ணாவோட பைக்கு ரிப்பேராமா சத்யா, அதனால தான். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னமும் உன் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கே. பேசாமல் வா ரக்ஷி. என்னடி உங்கள் அண்ணனை காணோம்? தெரியலடி, அவன் எங்கேயாவது வருத்தத்தில் சுற்றிட்டு இருப்பான். வா நம்ம பேசாமல் வீட்டுக்கே போகலாம். ம். ஆமாம், அந்த அண்ணா வரவே இல்லை. நடுவில் வர்ற வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாமாடி. ஃபோன் பண்ணாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பேசிப்பேன். அப்போ சரிடி.